சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 11ஆம் தேதி. சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர்கள் துன்பப்படுத்தப்பட்ட போது அவர்கள் முணுமுணுப்பதை விட்டு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 41வது வசனத்தில் வாசிக்கின்றோம். அவர்கள் நிந்திக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள், வெறுக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைகிறதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் தகுதியானவர்கள் என்று எண்ணி மகிழ்ந்தார்கள். அதுபோலவே கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் அவமானப்பட்டு நிந்திக்கப்படும் போது நமக்குள் ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சியை காணலாம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனங்கள். எனவே முதலில் நீங்கள் கர்த்தருடைய இந்த சந்தோஷத்தை பெற வேண்டும். மனிதர்கள் யாரேனும் உங்களை நிராகரித்தாலோ, வெறுத்தாலோ அல்லது இகழ்ந்தாலோ பல நாட்கள் நீங்கள் துக்கத்தையும் பசியையும் இழக்க நேரிடும். ஆனால் கர்த்தருடைய சந்தோஷம் உங்களுக்குள் இருக்கும்போது இந்த சந்தோஷம் என்றுமே குறையாது. ஆனால் நீங்கள் துன்பம், நிந்தை, அவமானம் ஆகியவற்றை கடக்க வேண்டியிருக்கும்போது அது உங்களுக்கு பெருகலாம். எதிரி நம்மை அதைரியப்படுத்த தன்னால் இயன்றவரை முயற்சி செய்வான். எனவே 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரம் 12லிருந்து 14வது வசனம் வரை கூறுகிறது. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியிருக்கிற அக்கினை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். மற்றவர்களால் நாம் மோசமாக நடத்தப்படும் போது அல்லது வெறுக்கப்படும் போது அல்லது சபிக்கப்பட்டால் கூட இந்த மகிழ்ச்சி நம்மை விட்டு விலகாது. ஒரு நாள் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் அவருடைய மகிமையின் பிரசன்னத்திற்கு முன்பாக மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்போம் என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது. இப்பூமியில் நாம் குறைபாடுகள் மற்றும் தோல்விகள் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அனைத்து தேவதூதர்களுடன் அவருடைய 2வது வருகையில் மகிமையில் வரும்போது நாம் அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருப்போம். அந்த நேரத்தில் தூதர்கள் கூட நம்மில் எந்த குறையும் பார்க்க முடியாது. ஒரு நாள் நாம் அவரை முகமுகமாய் பார்ப்போம் என்ற நம்பிக்கை நமக்குள் உள்ளது. அதனால்தான் நாம் கர்த்தருடைய பந்தியில் தகுதியுடன் பங்கு கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் அந்த நாளில் அவரை மகிழ்ச்சியோடு நேருக்கு நேர் பார்க்க முடியும்.